ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் அரிசிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இந்த அரிசி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் சொல்கிற டிப்பு படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டு பூச்சி இருந்தால் கூட 5 நிமிஷத்துலேயே அது எல்லாமே வெளியே வந்துருங்க. ரொம்ப ஈஸியான டிப் தான் இது. இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் துணி ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். காயத்தூளுக்கு பதிலாக நீங்கள் 4 கிராம்பு கூட சேர்க்கலாங்க. கிராம்புக்குமே வண்டு பூச்சிலாம் வராதுங்க. அல்லது பிரிஞ்சி இலை இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் அரிசிக்குள்ளே போடலாம். அந்த மாதிரி செய்கிறப்பவும் வண்டு பூச்சிலாம் வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் அரிசி பருப்பு எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ உள்ளே இந்த மாதிரி நல்லா சொருகி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த காயத்தூளோட வாடைக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வண்டு பூச்சி வராமல் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உங்கள் வீட்டில் அரிசியில் வண்டு பூச்செல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி காயத்தூள் உள்ளே போடுறப்ப 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி வைங்க. அந்த அரிசியில் இருக்கிற வண்டு பூச்சி எல்லாமே நமக்கு மேலே வந்துருங்க. வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி நம்ம இந்த மாதிரி கையை வச்சு அப்படியே தடவி எடுத்து நம்ம கழுவி தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பாதி பவுல் நிரம்புற அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி தான் சேர்க்கணும் இல்லை, அரிசிக்கு பதிலாக நீங்கள் மண் கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3/4 பவுல் நிரம்புற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு 3/4 பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அப்பளம்லாம் பொரிச்ச எண்ணெய் இருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டில் பழைய எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதுங்க. அந்த எண்ணெய் மேலே மிதக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காட்டன் ஏர்பட்டெல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை இந்த பவுலோட ஹைட்டுக்கேற்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலோட ஹைட்டுக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி வைக்கிறப்ப நம்ம மேலே சேர்த்துருக்க அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அது மேலே இருக்கிற அந்த காட்டன் பட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த எண்ணெய் படணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மேலே இருக்கிற அந்த பஞ்சில் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேலே இருக்கிற பஞ்சு இருக்குது பாருங்கள், அதில் அந்த எண்ணெய் படுற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டுக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கணும். அரிசிக்கு பதிலாக மண் கூட சேர்த்துக்கலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இதில் நெருப்பு பொருத்திக்கலாங்க. இந்த மாதிரி நெருப்பு பொருத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு வழக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே நின்று எரியுங்க. நம்ம வீட்டில் கரண்ட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா சில நேரங்களில் மணிக்கணக்காக கரண்ட் போயிடுங்க. அந்த மாதிரி டைம்லலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி தீந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக நிற்குங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எண்ணெய் 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம்.
நம்ம மணிக்கணக்காக மெழுகுவர்த்தி வந்து பொருத்தி வைக்கிறப்ப அது வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாங்க. 1 மணி நேரம் ஆனாலும் நல்லா நின்று எரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3rd டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் சிறு வயது பெண்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வயசானவங்க வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் இருக்கிற அந்த தொலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வருஷங்கள் ஆக ஆக காதோட தொலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாகும். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்மல் தான் போடுறதுக்கு ஆசைப்படுவோம். இதனால் பார்த்திங்கன்னா பெரிய கம்மலாக போடுறதுனால அந்த காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு அந்த காதோட ஓட்டை வந்து பெருசாயிடும். ஸோ நம்மளும் பெரிய பெரிய கம்மல் போடுறதுக்கே யோசிப்போம். அந்த மாதிரி அழகான பெரிய கம்மல் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்காதுங்க. மேலே வந்து நமக்கு ஓட்ட தெரியும், அந்த கம்மல் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பெரிய கம்மல் போட்டாலும் அந்த ஓட்டை வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக அழகாக போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. காது ஓட்டை பெருசாக இருந்தாலும் பெரிய கம்மல் போட்டாலும் அந்த காது ஓட்டை வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பூண்டு இருக்கும் இல்லையா, பூண்டு தான் எடுத்திருக்கேங்க. ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதோட அந்த மேல் பக்கத்தில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் மேல் பக்கத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்மல் போடுறப்ப எவ்வளோ வெயிட்டான கம்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருகாணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டான கம்மல் போட்டாலும் அந்த காதோட ஓட்டை வந்து வெளியே தெரியாதுங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், என்னோட காது வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு சைடில் இருக்கிற காது ஓட்டை வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெயிட்டான கம்மல் போடுறப்ப அந்த கம்மல் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டை வந்து மேலே கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த சொரையை வந்து கலத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டோட அந்த மேல் பக்கத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து இது போல் மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சொரையை போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த திருகாணியை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, கம்மல் வந்து பார்க்குறதுக்கு கீழே தொங்கிட்டு நமக்கு மேலே வந்து அந்த ஓட்டை தெரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கவலைப்படாமல் பெரிய கம்மல்னாலும் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் கம்மல் யூஸ் பண்ணுறதுனால காதில் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுங்க, புண்ணு வரும். அந்த மாதிரி புண்ணும் வராமல் இருக்குங்க நம்ம பூண்டு போடுறதுனால. ஸோ நீங்கள் வந்து கவரிங் கம்மலும் தாராளமாக போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து அதை விட பெரிய கம்மல் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கம்மல்னாலும் நீங்கள் வந்து அந்த பூண்டு யூஸ் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அந்த ஓட்டையும் வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறீங்க, பார்ட்டி எதுக்காவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் நீங்கள் பெரிய கம்மல்னாலும் போட்டுக்கலாங்க. நீட்டாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண அந்த பூண்டு பல் வந்து இன்னொரு நாளைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பூண்டு பல்ல கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்மள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து ஒட்டி ஒட்டி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம ஒட்டி ஒட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அழுகிருங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அல்லது வெங்காயத்தை தனி கூடையிலையும் உருளைக்கிழங்க தனி கூடையிலையும் நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணலாங்க. சேர்த்து நம்ம வைக்கவே கூடாதுங்க. இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயத்தை வந்து இது போல் பூமியை நோக்கி கவிழ்த்து வைங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பூமியை நோக்கி கவிழ்த்து வைக்கும்போது 1 மாதம் ஆனாலும் இந்த வெங்காயம் வந்து அழுகி போகாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.